Myth number 2, chaos. It is constantly chaotic, crowded, insane all the time. Again, random part of Bangalore. நடுத்தர வயதில் வாழ்க்கையை முதலிலிருந்து தொடங்குவது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த 51 வயதான லென் குக் அதை செய்து காட்டியுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி வரை அமெரிக்காவில் வாழ்ந்த இவர் அங்குள்ள தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு கடந்த 5 மாதங்களாக இந்தியாவின் பெங்களூரு நகரில் தனது புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். இந்தியா என்றாலே வறுமை, அழுக்கு, குழப்பம் நிறைந்த நாடு என்று அமெரிக்க ஊடகங்களும் சில யூடியூபர்களும் தங்களின் வியூஸுக்காக தப்பான பிம்பத்தை உருவாக்குவதாக லென் குக் கூறுகிறார். இந்தியாவின் ஒரு பகுதியை காட்டிவிட்டு அதுதான் ஒட்டுமொத்த இந்தியா என்பது போல் சித்தரிப்பதை எதிர்த்து லென் குக் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. லென் குக் கடந்த 15 வருடங்களாக ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறார். இதனால் இந்தியா மீது இவருக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு மனக்கவலை பிரச்சனை இருந்தபோது இதுதான் வாழ்க்கையை மாற்ற சரியான நேரம் என்று தோன்றியது. எனவேதான் அமெரிக்காவில் எனது மொத்த சொத்துக்களையும் விற்றுவிட்டு இந்தியாவில் வாழ வந்துவிட்டேன் என்கிறார் நெகிழ்ச்சியோடு. அவர் இந்தியாவில் பெங்களூரு நகரில் தனது மனைவியுடன் குடியேறியுள்ளார். அமெரிக்காவை விட பெங்களூரு ஏன் பெஸ்ட் என்பதற்கு மேற்கத்திய நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு பெங்களூரு ஒரு மென்மையான பழக எளிதான நகரமாக இருக்கிறது. அமெரிக்காவில் தற்போது வாழ்க்கை செலவுகள் கட்டுக்கடங்காமல் ஏறிவிட்டன. எனக்கு ADHD எனப்படும் கவன குறைபாடு நோய் இருக்கிறது. அமெரிக்கா ரொம்ப அமைதியாக போர் அடித்தபடி இருக்கும். ஆனால் இந்தியாவில் கதவை திறந்து வெளியே வந்தாலே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்தியா எனக்கு ஒரு டோபமைன் இன்ஜெக்ஷன் போடுவது போல எனர்ஜி தருகிறது என்கிறார் லென் குக் நெகிழ்ச்சியுடன். தற்போது பெங்களூருவை தனது சொந்த வீடாகவே உணர்வதாக கூறும் லென் குக் இந்தியாவின் காரசாரமான உணவுகளுக்கும் இங்கிருக்கும் பொறுமைக்கும் மெல்ல மெல்ல பழகி வருவதாக புன்னகையோடு முடிக்கிறார்.